ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தியில் புதிய உயரங்களை எட்டி வரும் மத்திய அரசின் நடவடிக்கைகள் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. 7 அண்டை நாடுகளுடன் 15,000 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நமது நாட்டுக்கு அந்த எல்லையை பாதுகாக்கும் கொள்கையே மிக உயர்ந்த கொள்கையாகும். 7,500 கிலோமீட்டருக்கும் அதிகமாக நீண்டுள்ள கடல் எல்லையையும் பாதுகாப்பது இந்தியாவை பாதுகாப்புத் துறையில் சுயசார்புடையதாக மாற்றுகிறது. ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு மயமாக்கல் கொள்கையில் புதிய சாதனைகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் எல்லைப் பகுதியில் ஒப்பிட முடியாத உட்கட்டமைப்பை கட்டமைத்துள்ளது. இப்போது புதிய போர் விமானங்கள் மற்றும் புத்தாக்கம், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி ஆகியவற்றுடன் ராணுவத்தின் வலிமை அதிகரித்துள்ளது. இன்றைய இந்திய ராணுவம் ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகமளிக்கும் வீரம் மற்றும் கடமையின் உருவகமாக உள்ளது. உரி தாக்குதலுக்கு பிறகு நடந்த துல்லிய தாக்குதலாக இருந்தாலும் அல்லது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்த பாலாகோட் வான்வழி தாக்குதலாக இருந்தாலும் அல்லது லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டை மீற நமது எதிரிகள் மேற்கொண்ட முயற்சி அல்லது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ஊடுருவ முயற்சி அல்லது மற்ற எல்லைப் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு முயற்சிகள் என எதுவாக இருந்தாலும் இந்திய ராணுவம் ஒவ்வொரு அத்துமீறல் முயற்சிக்கும் தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது. அத்துடன் இணையற்ற துணிச்சலை வெளிப்படுத்தி இந்தியாவின் ஒரு அங்குல நிலத்தை கூட கண்ணெடுத்து பார்க்கும் துணிவு யாருக்கும் வராமல் பார்த்துக் கொண்டுள்ளது என்பதை உலகிற்கு தெளிவுபடுத்தியுள்ளது. இன்று டிசம்பர் 4ஆம் தேதியை கடற்படை தினமாகவும் டிசம்பர் 7ஆம் தேதியை ஆயுதப்படைகளின் கொடி தினமாகவும் நாம் கொண்டாடுகிறோம். முப்படைகளுக்கு அதிகாரம் அளித்தல், பாதுகாப்புத் துறையில் சுயசார்பு மற்றும் இந்திய ராணுவத்தை நவீன தொழில்நுட்பங்களுடன் சித்தப்படுத்துதல் ஆகியவற்றை மேற்கொண்டு வருகிறோம். இது தேசம் ஆதரிக்கும் ஒரு வலுவான ராணுவத்தின் அடையாளமாக ஆகியுள்ளது. இது இந்திய ராணுவத்தின் பலத்துடன் கூடிய புதிய இந்தியாவின் தோற்றமாகும். 1962 இருந்த மனநிலையை விட்டு வெகுவாக முன்னேறி அமைதிக்கான நமது உறுதிப்பாட்டை பலவீனமாக கருதக்கூடாது என்பதை உலகிற்கு இந்தியா நிரூபித்துள்ளது. நாட்டை விரிவுபடுத்தும் சகாப்தத்தின் முடிவை இந்தியா வலியுறுத்துவதுடன் வளர்ச்சியின் தேவையை உறுதிபட தெரிவிக்கிறது. ராணுவத்தினருடனான உரையாடலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்தியாவால் எதிரிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க முடிந்ததென்றால் அதற்கு கடந்த சில ஆண்டுகளில் தனது எல்லைகளை பாதுகாக்க அந்த பகுதிகளில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்துள்ளதுதான் காரணமாகும். அமைதிக்கான அதன் உறுதிப்பாட்டை பலவீனப்படுத்தும் நாடுகளின் முயற்சிகளை முறியடிக்க போர் விமானங்கள், நவீன ஹெலிகாப்டர்கள், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற இந்திய ராணுவத்தின் மற்ற தேவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி எல்லைப் பகுதிகளின் உட்கட்டமைப்பை மிகவும் வலிமையாகவும் திறமையாகவும் ஆக்கியுள்ளது. எதிரிகளின் ஒவ்வொரு தீய செயல் பற்றியும் ராணுவம் சரியான நேரத்தில் தகவல்களை பெறுகிறது. அதற்கு வலுவான பதில் அளிக்கப்படுகிறது. உரி தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் மற்றும் புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் நடந்த பாலாகோட் வான்வழி தாக்குதல் ஆகியவை புதிய இந்தியாவின் சித்திரத்திற்கு மிகப்பெரிய உதாரணமாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் நாட்டில் குண்டுவெடிப்பு போன்ற பெரிய சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை. இந்த பின்னணியில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு, உண்மையான கட்டுப்பாட்டுக்கோடு மற்றும் பிற எல்லைப் பகுதிகளில் உள்ள இந்தியாவின் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் துணிச்சலான வீரர்கள் எதிரிகளின் ஒவ்வொரு செயலுக்கும் எச்சரிக்கையுடன் தகுந்த பதிலடி கொடுக்க தயாராக உள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இதற்கு முக்கிய காரணம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பு மேம்பாடுதான். 2014 நரேந்திர மோடி பிரதமரான பின்னர் ராணுவ பலம், சுற்றுச்சூழல் அனுமதி அல்லது நிதி என அனைத்து தடைகளையும் நீக்கி வலிமையாகவும் திறமையாகவும் மாற்றப்பட்டது. அதே சமயம் ஒரு பதவி, ஒரே ஓய்வூதியம் மற்றும் வீரர்கள் நலத்திட்டங்கள் என இதுபோன்ற பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் திசையில் அவை மிகவும் முக்கியமான முடிவுகள் என நிரூபிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படைகளின் உபகரண தேவைகளை பூர்த்தி செய்ய இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் நாட்டில் பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தியும் ஊக்குவிக்கப்படுகிறது. பாதுகாப்புத் துறையில் இந்தியா சுயசார்பு அடைந்து வருகிறது.
கடந்த சில ஆண்டுகளாக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளால் இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவாகி வருகிறது. ஒரு காலத்தில் பாதுகாப்பு பட்ஜெட்டின் பெரும் பகுதி வெளிநாட்டிலிருந்து ஆயுதங்கள், உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கே செலவிடப்பட்டது. ஆனால் தற்போதைய மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது. பாதுகாப்புத் துறையில் இந்தியா எங்கெல்லாம் பேரிடர் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் தேவதூதர்களாக இந்திய வீரர்கள் இருப்பார்கள். வசுதைவ குடும்பகம் இது இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய பகுதியாகும். உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்பது இதன் அர்த்தம். இந்த உணர்வுதான் இந்திய மக்களிடமும் மத்திய அரசிடமும் இருக்கிறது. இந்த உணர்வோடுதான் மனித குலத்தின் பாதுகாப்பு மற்றும் சேவைக்கு நாம் முதன்மையான முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். நெருக்கடியான நேரத்தில் மனித குலத்திற்கு உதவ இந்தியா இன்று வலுவான முயற்சிகளை எடுத்து வருகிறது. உலகில் எந்த பகுதியில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டாலும் அங்கு இந்தியா விரைவாக சென்றடைகிறது. உலகம் முழுவதும் பணிபுரியும் இந்தியர்களுக்கு இந்திய அரசு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. நெருக்கடி ஏற்பட்ட பகுதிகளில் இருந்த ஒவ்வொரு இந்தியரையும் ஆபரேஷன் கங்கா, ஆபரேஷன் காவேரி, வந்தே பாரத் போன்ற நடவடிக்கைகள் மூலம் பாதுகாப்பாக மீட்டு திரும்ப அழைத்து வந்துள்ளது. கோவிட் பெருந்தொற்று பரவலின் போது நாடு மிகப்பெரிய தடுப்பூசி பிரச்சாரத்தை நடத்தியது மட்டுமல்லாமல் தேவைப்படும் நாடுகளுக்கு தடுப்பூசிகளை கொடுத்து உதவியது. இந்தியாவின் கோவிட் தடுப்பூசி மைத்ரி திட்டம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு உதவியது. நிலநடுக்கம், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கும் பேரிடர் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாளம், ஆப்கானிஸ்தான், இலங்கை அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும் நெருக்கடி காலங்களில் இந்தியா எல்லா இடங்களிலும் உதவிக்கரம் நீட்டியுள்ளது. யுக்ரைன் போரின் போது இந்தியா 23,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றியது. இதில் 18 அண்டை நாடுகளின் மாணவர்களும் அடங்குவர். இந்தியாவை சுயசார்பு கொண்ட நாடாக உருவாக்க வேண்டும். பல்வேறு பாதுகாப்பு சாதனங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் கொண்ட பட்டியல்களின் அறிவிப்பும் இதில் அடங்கும். இந்த பட்டியல் 5,600க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை கொண்டுள்ளதுடன் அவை நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை கருத்தில் கொண்டு இந்திய தொழில் நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகின்றன. ஒரு காலத்தில் பாதுகாப்பு சாதனங்களின் இறக்குமதியை முழுமையாக நம்பியிருந்த இந்தியா இன்று அவற்றை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. மத்திய அரசின் தொடர் முயற்சியின் காரணமாக 2023-24 நிதியாண்டில் பாதுகாப்பு சாதனங்களின் ஆண்டு உற்பத்தி 1.27 லட்சம் கோடி ரூபாய் என்ற சாதனையை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே நிதியாண்டில் பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி 2022-23 நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 32.5% வளர்ச்சியுடன் 21,083 கோடி ரூபாயை எட்டி சாதனை படைத்துள்ளது. இது தவிர 2024-25 நிதியாண்டின் முதல் காலாண்டில் பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதியில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. முதல் காலாண்டில் 6,915 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இது 2023-24 நிதியாண்டில் முதல் காலாண்டின் ஏற்றுமதி 3,885 கோடி ரூபாயை காட்டிலும் 78% வளர்ச்சி பெற்றுள்ளது. பாதுகாப்புத் துறையில் சுயசார்பை ஊக்குவிப்பது என்பது இந்தியாவின் திறமை மீதான தலைமைத்துவத்தின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாகும். எந்தவொரு வாய்ப்பையும் வளமாக மாற்றுவதற்கு சரியான திட்டமிடல் மற்றும் சரியான கூட்டாண்மை அவசியம். நாட்டின் பாதுகாப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றமே இதற்கு சிறந்த உதாரணம். கடந்த 10 ஆண்டுகளில் நாடு இதுபோன்ற பல்வேறு முடிவுகளை எடுத்ததன் மூலம் நாட்டின் பாதுகாப்புத் துறையின் விரைவான வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இத்தகைய சிந்தனையுடன் மத்திய அரசு பாதுகாப்பு சாதனங்களின் உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பை விரிவுபடுத்தியதுடன் பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் திறனுள்ளதாக மாற்றியமைத்துள்ளது. ஆயுத உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் 7 பெரிய நிறுவனங்களாக மாற்றியமைக்கப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO, HAL போன்ற நிறுவனங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதன் விளைவாக உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் 2 பெரிய பாதுகாப்பு வழித்தடங்களை உருவாக்க வழிவகை செய்தது. இதுபோன்ற பல முடிவுகள் பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கு புதிய உத்வேகத்தை அளித்தன. பாதுகாப்புத்துறையின் சிறப்புக்கான புத்தாக்கம் போன்ற திட்டங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகத்தை அளித்தன. கடந்த 5-6 ஆண்டுகளில் பாதுகாப்பு சாதனங்களின் உற்பத்திக்கு சுமார் 1000 புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி 30 மடங்கு அதிகரித்துள்ளது.
இன்று உலகில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருகிறது. பாதுகாப்புத் துறையில் சுயசார்பு இந்தியாவாக உருவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அண்மையில் குஜராத் மாநிலம் வதோதராவில் C-295 ரக தொழிற்சாலை திறக்கப்பட்டது. இன்று விக்ராந்த், விமானந்தாங்கி போர்க்கப்பல் போன்றவை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது. தற்போது நாட்டில் நீர்மூழ்கி கப்பல் சொந்தமாக வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இன்று உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம் விமானப்படைக்கு வலு சேர்த்து வருகிறது. போரின் தன்மை மாறிவரும் தற்போதைய சூழலில் புதிய பாதுகாப்பு சிக்கல்களும் ஏற்பட்டுள்ளன. எதிர்கால சவால்கள் மிகவும் சிக்கலானதாக இருக்கும். இன்று புதிய சவால்கள் அதிகரித்து வரும் சகாப்தத்தில் ட்ரோன் தொழில்நுட்பம் அதற்கு ஒரு முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ளது. போரில் ஈடுபட்டுள்ள நாடுகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றன. கண்காணிப்பு, புலனாய்வு, தகவல் சேகரிப்பு போன்றவற்றுக்கு ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு நபர் அல்லது இடத்தை அடையாளம் காணவும் பொருட்களை விநியோகம் செய்யவும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆளில்லா விமானங்கள் எனப்படும் ட்ரோன்கள் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இது மட்டுமின்றி பாரம்பரியமான வான்வழி பாதுகாப்பிற்கு ட்ரோன்களும் சவாலாக உருவாகி வருகின்றன. இத்தகைய சூழலில் இந்தியாவும் தனது ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகளை ட்ரோன் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மேம்படுத்தி வருகிறது. இன்று முப்படைகளும் பயன்படுத்தும் வகையில் ட்ரோன்களை மத்திய அரசு கொள்முதல் செய்கிறது. ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவது தொடர்பாக ஒரு உத்தி வகுக்கப்படுகிறது. முற்றிலும் உள்நாட்டிலேயே ஆளில்லா விமானங்களை தயாரிக்கும் பணியில் பல இந்திய நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன. பல புத்தொழில் நிறுவனங்களும் இதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத் துறையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுயசார்பு இந்தியா என்ற நிலை இல்லாமல் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவு சாத்தியமில்லை. நாடு வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் பிறரை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும். அதனால்தான் இன்று இந்தியா சமையல் எண்ணெய் முதல் நவீன போர் விமானங்கள் வரை அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற வேண்டும் என வலியுறுத்துகிறது. இன்று இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் வெற்றி நம் அனைவரின் முன் உள்ளது. இந்திய துப்பாக்கிகள், டேங்குகள், போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஏவுகணைகளின் கர்ஜனை நாட்டின் வலிமையின் சின்னமாக உள்ளது. ஆயுதங்கள், வெடிமருந்துகள், தகவல் தொடர்பு சாதனங்கள், இணையதளம் மற்றும் விண்வெளி ஆகிய துறைகளில் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற முழக்கத்தை நாடு அனுபவித்து வருகிறது. இன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம், மேம்பட்ட இலகுரக ஹெலிகாப்டர்கள், இலகுரக போர் ஹெலிகாப்டர்களை விமானிகள் பறக்கவிட்டு சாதனை படைத்து வருகின்றனர். இன்று முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்படுத்துவதாக உள்ளது. நாட்டின் எல்லையை ராணுவ வீரர்கள் பாதுகாத்து வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்புத் துறையில் நாட்டை தன்னிறைவு அடையச் செய்வதற்கான பெரும் நடவடிக்கைகள் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொள்கை சீர்திருத்தங்களை மேற்கொள்வதன் வாயிலாக தனியார் துறையின் பங்களிப்பு பாதுகாப்புத் துறையுடன் இணைக்கப்பட்டது. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் போன்றவை ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பாதுகாப்பு தொழில் வழித்தடங்கள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் இதுவரை 7000 கோடி ரூபாய்க்கும் மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இன்று ஆசியாவின் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் தொழிற்சாலை இந்தியாவில் தனது உற்பத்தியை தொடங்கியுள்ளது. ஆயுதப்படைகளின் 3 பிரிவுகளும் நூற்றுக்கணக்கான ஆயுதங்களின் பட்டியலை உருவாக்கி தற்போது அவற்றை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதில்லை என்று முடிவு செய்துள்ளன. இத்தகைய ஆயுதங்களின் உற்பத்திக்கான சூழல் அமைப்பிற்கு ராணுவம் ஆதரவு அளித்து வருகிறது. தற்போது ராணுவத்திற்கு தேவையான நூற்றுக்கணக்கான ராணுவ உபகரணங்கள் இந்திய நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. பாதுகாப்புத் துறையின் திறன்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. நிச்சயமாக நாட்டின் பொருளாதார பலம் அதிகரிக்கும் போதுதான் படைகளின் பலமும் அதிகரிக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் அயராத செயல்பாடுகளாலும் நேர்மையான முயற்சிகளாலும் இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதார சக்தியாக மாறியுள்ளது. மேலும் இந்தியாவின் ராணுவ வலிமையும் அதிகரித்துள்ளது. வரும் ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா மாறும்போது இந்தியாவின் ராணுவ வலிமையும் மேலும் பல புதிய உயரங்களை எட்டும்.